நண்பர்களுக்கு வணக்கம். திருமணம் எப்போது நடக்கும்? கோச்சார ரீதியாக குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வந்தால் உறுதியாக திருமணம் நடக்கும் என்று சொல்லப்படுவதுண்டு. அது பொதுவான கருத்து, அது பொதுவான பலன். ராசி என்பது பொதுவான பலன். அப்போ லக்ன பிரகாரம் தான் நமக்கு திருமணம் எப்போது என்று உறுதியாக கணிக்க முடியும். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள், அல்லது சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற கிரகங்கள், அல்லது சுக்கிரனே புத்தியோ திசையோ நடத்தும் போது, அல்லது குரு திசை நடத்தும் போது, அல்லது குரு புத்தி நடத்தும் போது, அல்லது 7ஆம் அதிபதி திசை நடத்தும் போது, அல்லது 7ஆம் வீட்டில் நின்ற கிரகம் திசை நடத்தும் போது உறுதியாக திருமணத்திற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். சனி செவ்வாயுடைய பார்வையோ சேர்க்கையோ 2ஆம் வீட்டிலோ 7ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ 12ஆம் வீட்டிலோ இருந்தால் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார். ராகு கேதுக்கள் 7ஆம் பாவத்திலோ 8ஆம் பாவத்திலோ 2ஆம் பாவத்திலோ இருந்தால் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார். சனியும் சந்திரனும் 7ஆம் பாவத்தோடு, அல்லது சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள், 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்கள், தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார். இதெல்லாம் தடைகள். இப்போ சுக்கிரனுடைய புத்தி நல்லா இருக்கு, நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை செய்யும் போது நிச்சயமாக திருமணத்திற்கான அமைப்புகளை அவர் கொடுப்பார். சுக்கிரன் களத்திரக்காரகன். சுக்கிரனுடைய வீடு துலாம் வீடு, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, அந்த இடத்தில் இருக்கின்ற கிரகம், அல்லது ரிஷபம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு, அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது திருமணத்தை உறுதியாக நடத்தி வைப்பார்.